ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒரு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அவல் வச்சு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துருக்குறேங்க. வெள்ளை அவல் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் சிகப்பு அவல் கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அவலை வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். நம்ம அவல் உடைக்கும் போது உடஞ்சா போதும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ அதே வானலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லாட்டை பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். முறையே வறுத்த மல்லாட்டை பருப்பு தாங்க. இந்த பொட்டுக்கடையில் இருக்கிற கொஞ்சமாக ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். அந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்கிற அவல்லே சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். இப்போ நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த வெல்லம் கரையிட்டங்க. நான் அதுக்குள்ளார போயிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். வெல்லம் சுத்தமான வெல்லன்றதுனால நான் வடிகட்டலைங்க. அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட வெல்லம் கொஞ்சம் எதனா உங்களுக்கு தூசு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அவல் இந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒன்று சேர சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா துருவின தேங்காய்ங்க. இது பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் சொல்லுவாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. இப்போ பார்க்குறதுக்கு அப்படி தாங்க இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் டைட்டாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி கொஞ்சம் கலர் வந்த பேர் திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அந்த முந்திரி பொரிஞ்சிடும். திராட்சையும் முந்திரியும் எல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த லட்டில். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த லட்டில் இதில் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்துக்குங்க. முன்னாடி பாருங்கள் கொஞ்சம் தளர்வாக இருந்தது இல்லைங்களா? இப்போ ஆற உங்களுக்கு கெட்டிப்படுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது உங்கள் கையில் லட்டு பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா போதும். எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு முந்திரி பருப்பு வச்சு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா லட்டும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இந்த ஹெல்தியான லட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.